இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. துயர் சொல்லி துதித்தேன் நாமமது. துயர் சொல்லி துதித்தேன் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக தோன்றி. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக தோன்றி. பாவத்திலே நானும் பாவியே தாரிலே வந்தனை நானது. பாவத்திலே நானும் பாவியே தாரிலே வந்தனை நானது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. ஒரு பணக்கார மனிதர், நல்ல படித்தவர், உயர்ந்த பண்புகள் கொண்டவர், உலகத்துள்ள புராணங்கள் அத்தனையும் படித்தவர். பைபிள், கம்பராமாயணம், பகவத்கீதை, அப்புறம் ராமாயணம், அப்புறம் முஸ்லீம் புத்தகங்கள், சீக்கிய மதம் எல்லாம் படித்தவர். ஒரு நாள் ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நைல் நதியில், வற்றாத ஜீவ நதியில், எவ்வளோ டெப்த்துன்னு தெரியாதுன்னா நதியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார். ட்ராவல் பண்ணுறப்போ அந்த போட்டு ஓட்டினவர் இவர் தான் இருக்கார். அந்த போட்டு ஓட்டவர்கிட்ட கேட்குறார், தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்குறார். ஆமாம் சாமி, ஏதோ வயிற்று பிழப்பு ஓடுதுன்னு அந்த போட்டு ஓட்டினவர் சொல்கிறார். தம்பி படிச்சிருக்கியான்னு கேட்டார். நான் எங்கே சாமி படிச்சிருக்கேன், காலையிலேருந்து இந்த பரிசல் ஓட்டினாதான், இந்த போட்டை ஓட்டினாதான் எனக்கு காசுன்னு அவர் சொல்கிறார். கொஞ்ச நேரம் திரும்ப பேசிக்கிட்டே, தம்பி ஒரு புத்தகத்தின் பேர், ஒரு மதத்துடைய புத்தகத்தை பேர், இந்த புத்தகத்தை படிச்சியான்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், ஐயா இப்போ தான் சொன்னேன், காலையிலேருந்து சாயங்காலம் இந்த வண்டி தான் ஓட்டணும், இந்த போட்டை தான் ஓட்டணும், இல்லைன்னா சோறு இல்லை, மலைக்கு கூட ஸ்கூல் பக்கத்தில் போகலன்னு சொன்னார். அப்போ சொன்னார், லைஃப்பில் 25 வருஷம் முடிஞ்சு போச்சுறான்னார். 25 வருஷம் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னார் ஒரு புத்தகத்தை படிக்கணும். அடுத்த ஒரு புத்தகத்தை கேட்டார். சாமி நான் ஒரு கை நாட்டு சாமி, போட் ஓட்டினா தான் சோறு, மலைக்கு கூட ஸ்கூல் சோறு பக்கம் வைக்கல, நான் ஒரு கை நாட்டு, கையில் இங்கு தேய்ச்சி கையை தேய்ச்சாதான் எனக்கு தெரியும், ஏன்னா இங்கே போய் வாழ்க்கையில் 50 விழுக்காடு போயிட்டேடா, வீணா போயிட்டேடான்னாரு. இப்படி கேட்டுக்கிட்டே வந்தார். வாழ்க்கையே தொலைச்சிட்டியடான்னு அந்த படித்தவர் சொன்னார். உட்கார்ந்துருக்க போட் ஓட்டுவார், சாமி பரிசலில் ஓட்ட வந்துட்டு இப்போ பரிசலுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, பரிசல் தண்ணிக்குள்ளே போக போகுது, நீச்சல் தெரியுமா சாமின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் எங்கடா நீச்சல் படித்தேன்னாரு. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடான்ட்டார். வாழ்க்கை என்னாச்சு? வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு சகோதரர் கோயில் பிள்ளை பல்லாவரத்தில் இருக்கார், உங்களுக்கு தெரியல. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட எப்படிங்க படி ஏறுவேன்னு அவர் சொன்னார். இருக்க குறார் இருக்கேன்னு முன்னால் ஒருத்தரை கைடை முன்னால் விட்டார். அவர் ஷோல்டரை பிடிச்சார், அவர் படியில் தூக்கி வச்சார், இவர் காலை கரெக்டாக மேலே தூக்கி வச்சார். அந்த படி 45 இன்ச்சு அகலம் கரெக்டாக வைக்கிறார். சின்ன படியில் கொண்டே விட்டு அந்த படிக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அவர் ஷோல்டர் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு நோட்டை எடுத்து கையில் கொடுத்தார். மூக்கில் ஒரு தைப்பு, நீளம் அகலம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டார். எவ்வளவு டேலண்ட் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார், எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை கண்ணு தெரிந்த எங்களை விட இந்த உலகத்தின் ஒளி தான் எங்களுக்கு தெரியுது. ஆனால் உலகத்தின் ஒளி தெரியாட்டாலும் உங்களுக்கு மேலான ஒரு ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு காலம் விட்டு போனதில்லைங்க. அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். அதுதான் அந்த 2 தீமோத்தேயுல பவுலடிகள் சொன்னார், பணத்தீமை எல்லா ஆசைக்கும்
ஒண்ணுமே இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது. இந்தியா பணத்தை எடுத்துட்டு இங்க இருந்து 55 நிமிஷம் டிராவல் பண்ணி இலங்கையில போய் என்ன பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது. இங்க இருந்து 1.5 3.5 மணி நேரம் டிராவல் பாகிஸ்தான்ல போய் செலவு பண்ண முடியாது இந்தியா பணத்தை. ஏன்னா இது இந்தியாவோட வேல்யூ முடிஞ்சு போச்சு. அதனால இந்தியா பணத்தை எடுத்து பரலோகத்துல போய் என்ன பண்ண முடியாது. இதைத்தான் பவுலடிகள் சொன்னார், பணத்தீமை எல்லா ஆசைக்கும். காகங்களை கவனித்துப்பார், குருவிகளை கவனித்துப்பார், அவை 140 இல்லை. அது 2 வீடா வச்சிருக்கு. வாடகைக்கு ஒரு வீடு விட்டு இதுல வாடகை 35 லட்சம் வருது, இன்னும் போடுதா. இப்ப நான் ஒரு பிரசங்கியார், முன்னால் ஒரு பிரசங்க எவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் போட்டுருக்காரு பாருங்க. பீரோவை திறந்து பார்த்து எத்தனை ட்ரெஸ் போடுறதுன்னு பார்த்துக்கிட்டே போட்டிருப்பாரு. ஆனா அந்த காக்கா என்னைக்குங்க ட்ரெஸ்ஸை திறந்து பார்த்து போட்டுச்சு, அதுக்கு தான் இல்லையேங்க. அதுக்கு தான் ட்ரெஸ்ஸே தேவையில்லையே. ஆண்டோடைய படைப்பு எவ்வளவு அருமையான படைப்பு பாருங்க. அப்ப ஆண்டோடைய படைப்பை குறித்து நாம் எந்த காலத்திலும் அதுதான் கேட்கிறார். இவன் குருடாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இல்லடா, இவன் செஞ்ச பாவம் இல்ல, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் இல்ல, தேவனுடைய மகிமை இவன் மேல் இறங்கும்படி. அதுதான் அந்த 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே சொல்ற. அடுத்த வசனத்துல பணத்தீமை எல்லா ஆசைக்கும் வேறான்னு சொல்லிட்டு நீயோ தேவனுடைய மனுஷனே சொல்ற. அதுதான் அந்த மீக 6:8 மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு தேவன் அறிவித்திருக்கிறார். நன்மை என்னதுன்னா, உங்க கூட ஒரு கைடு வர்றாரு, அந்த கைடு முன்னால போறாரு, அந்த கைடுக்கு முன்னால நீங்க மட்டும் இல்ல, உங்க பின்னால ஒரு 10 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கூட்டிட்டு போறீங்க. ஆல்பர்ட் ஐயாவை ஹென்றி ஐயா அறிமுகம் பண்ணாரு. அதுவரை அந்தந்த சர்ச்சில் போய் கொடுத்தேன், கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன், ஏதாவது பாசுங்க கூப்பிட்டு கொடுத்தார். ஆல்பர்ட் ஐயா அன்னைக்கு 150 பேரை கூப்பிட்டு வந்துட்டாரு. அப்புறம் பார்த்தா ஒரு நிறைய லிஸ்ட் எனக்கு வந்துச்சு. அந்தந்த பாயிண்ட்ல இந்த பாஸ்ட் ஃபெலோஷிப் மாதிரி ஒரு பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணால் 50 பாஸ்ட் போயிடுவாங்க. இப்போ ஒரு பிஷப் ஃபோன் பண்ணால் அவங்க கீழே பணி செஞ்சவங்களாம் அங்கே வந்துடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் பிஷப் ஆல்பர்ட் ஐயா. உண்மை தானே? அதானே உண்மை. இப்போ அவர் ஃபோன் பண்ண 150 பேர். இப்போ அவர் ஃபோன் பண்ணி வந்த பிறகு ஒருத்தர் பாளையங்கோட்டையில் கேட்குறாரு, ஒருத்தர் வீடு கட்டினாரு, வீடு கட்டினவருக்கு ஒரு கொஞ்சம் உதவி முன்னால செஞ்சேன், திரும்ப கேட்கிறார், ஐயா நீ செஞ்சியாமே எனக்கு சொல்லக்கூடாதா? எந்த அளவுக்கு லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நன்மை. நீ பெற்ற இன்பம். ஒருவேளை நேற்று ஆல்பர்ட் ஐயா ஒரு 1/2 கிலோ ஸ்வீட், சீலர் ஸ்வீட்ல 600 ரூபாய்க்கு ஒரு ஸ்வீட்டு, ஒரு 500 ரூபாய்க்கு பழம், ஒரு சால்வை வாங்கி நீ பார்க்கணும், நீ பார்த்து தான் போய் உட்காந்துட்டார். அவர் கேட்டுக்கலாம், கொடுக்கறது ஏன்ட்ட கூட எவ்வளோ செலவாது, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அடுத்த கேள்வி அதான் கேட்பேன், என்னை கூப்பிட்டேன்னு உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்னை கூப்பிட்றேன்? எங்களை கூப்பிடுறது டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், மோகன்சி முலாசரசு, பென்னிகின், பில்லிகராக இவங்கெல்லாம் நினைச்சு கூப்பிடுறதில்ல. இந்த ஆள் வந்தால் ஏதோ கொடுப்பான், ஏன் கூப்பிடு. அதுதான் உண்மை. ஏதாவது கொடுப்பான். சர்வீஸ் கூட இவர் நினச்சினா நம்ம ஒரு மணி நேரம் பின்னால் வச்சுட்டாரு, வந்த சர்ச்சுக்கு ஏதாவது கொடுப்பாரு. இதுதான் உண்மை. உண்மையா இல்லையா? ஐஎம்எம் ஜெனரல் செக்ரட்டரி. ஆனா அந்த முடியாத நிலைமையில் அவர் எவ்வளோயா செலவாதுன்னு கேட்டேன். அவர் பப்பான்னாரு. அவர் ஒய்ஃபும் அவரும் வந்திருக்காங்க கூட, அந்த கூட அவங்க கைடு வந்திருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்லுவான்னு, என்ன ஸ்பீடில் என்ன சொல்லுன்னு எனக்கே தெரியாது சொல்லிடுவேன். ரொம்ப தேங்கி 20,000 ரூபா அதிகா சாப்பாடு செலவுனாரு. நான் தரமாட்டேன், நான் இப்போ தான் முடிச்சிருக்கேன், வேற அடுத்த கதைக்கு வாடினேன். ஏதோ ஒரு சொன்னார், ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன கதையை சொன்னோன்னே சரி நான் செய்கிறேன்ட்டேன். ஏன்னா பணம் நம்ம ஊரில் கொண்டு வரல, திருப்பி போகிறப்போ கொடுக்க போகிறது இல்லை. ஒரு புருஷன் பொண்டாட்டி, புருஷன் ரொம்ப கஞ்சன், செலவு பண்ண மாட்டான், பணத்து மேலே ரொம்ப ஆசை, எப்பவுமே பணம் வச்சுருப்பான். ஏடிஎம் கார்டு, ஏர்போர்ட்டுக்கு போனால் 5 டெபிட் கார்டு வச்சுருக்காரு, 2 ரூபா சாப்பாடு. ஏர்போர்ட்டில் எங்கே சாப்பாடு கொடுக்கும், அங்கே உள்ள 2 ரூபாய்க்கு சாப்பாடு. லான்ச்சில் 2 ரூபா கொடுக்குறேன், நம்ம காலில் 2 ரூபா தான் எடுப்பான். நம்ம காசு கொடுத்து சாப்பிட்டா 2,500 ஒரு சாப்பாடு. ஆனால் லான்ச்சில் கார்டு கொடுத்தா 2 ரூபாய்க்கு தான் சாப்பாடு கொடுப்பான். ஏன்ட கார்டு கிடையாது, அவங்க தயவில் தான் போய் சாப்பிட்ருக்கேன். அந்த கார்டு 52 கார்டு வச்சு, ஆனால் ஒரு கார்டு எங்கே கொண்டு போகாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஏன்ட கார்டு வச்சுக்கிறது இல்லை, ஏன்ட இல்லை கார்டு, பணமும் இல்லை கார்டும் இல்லை. பணம் ஆசை எல்லாத்தையும் வைக்கும் வேறானது. பணத்தை சேவிச்சு கொண்டு போவதில்லை.
ஆல்பர்ட் ஐயா மாதிரி அவரை மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு அணியில். அந்த முதல்ல போகிறீங்க பார்த்தீங்களா அந்த கைடு, அவங்க ஷோல்டரை அடுத்தவர் தொட்டுக்கிறீங்க, அடுத்தவங்க அந்த ஷோல்டரை தொட்டுக்கிறீங்க. அந்த எறும்பு பின்னால் பரம எறும்பு எப்படி போகுது அதே மாதிரி உங்களுடைய பணி பார்க்க. ஒருத்தர் போன வாரத்தில் எங்கள் ஸ்கூலில் நடந்த நிகழ்வை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக சொன்னார், ரொம்ப திருப்தியாக சொன்னார். அந்த நிகழ்வை பார்த்துட்டு அவ்வளோ திருப்தியாக இருக்குன்னு சொன்னார். நான் ரொம்ப ரசனை பண்ணேன். இதுதான் லைஃப். இந்த லைஃப் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்மளால் முடிஞ்ச உதவி பிறருக்கு நீங்கள் செய்யணும். உங்கள்கிட்ட இருக்கா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்குற இடத்த காட்டி விடுங்க, கூட்டிகிட்டு போங்க கூட. ஒருவேளை நீங்கள் இல்லாத இடத்த நீங்கள் கொடுக்குறப்போ நீங்கள் உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குற 100 ஆள் கூப்பிட்டு போனால் 250,000. அது கவலைப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. இப்போ என் கூட தலைவர் வந்திருக்காரு, எனக்கு குரு மேத்திஸ். ஆனால் அவர் கூட யாரையும் என்கிட்ட கூப்பிட்டு வர மாட்டார். அவர் மீட்டர் குறைஞ்சிரும் கூப்பிட்டு வர மாட்டார். நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா பணத்தை வச்சு நம்ம ஊரில் இனிமே பண்ண போகிறதில்ல. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் தானே. ஏசாயா 61, ஆவியானவர் இன்மையில் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு. அதுதான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 17, 18 அவர்கிட்ட பைபிளை கொடுத்தோடனே இந்த வசனத்தை வாசிக்க அந்த ஏசாயத்திற்கு சொன்னாரு. இன்னைக்கு நிறைவேறிட்டு ஏழை மக்களுக்கு அதுதான் நீ மெசேஜ். நீ விசுவாசத்தோடு பைபிள சொன்னது உண்மைன்னா எனக்கு கண்ணைத்தான் நீங்க ஜெபம் பண்ணுங்க கொடுத்துருவாரு. எனக்கு காது தா, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு செய்யுங்க பாருங்க. ஆண்டவர் நம்மோடு பேசும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அதுதான் உன்னை என்ன பேசுவார்னா, நீயா இப்படி கஷ்டம்னா துன்மார்க்குடைய ஆலோசனை நவாமலும் பாவிடைய வழியில் நிற்காமலும் பரியசக்கார உட்காரத்தில் உட்காராமலும். யார்கிட்ட பேசக்கூடாது? தண்ணி அடிக்க கூட போகக்கூடாது, கெட்டத்தை சொல்லக்கூட கூட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? உபாகம் 28:1 சொல்லுது, இன்று என்னுடைய சத்தத்தை கேட்டு. 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி. யாராவது சங்கீதம் 119 வாசிப்பீங்களா? உங்களுடைய அந்த வாய்ஸ்ல யாராவது சொல்ல முடியுமா? சங்கீதம் 119:1. இந்த ஆடியோ பைபிள் வச்சிருப்பீங்கல்ல, ஆடியோ பைபிள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? கையில் வச்சிருக்கீங்களா? யாராவது கீபோர்டு மாஸ்டர் வச்சிருக்கீங்களா? வீட்டில் இருக்க பைபிள் என்ன பண்ணணும்? பைபிள் எப்போ வச்சிருக்கணும்? என் கால்களுக்கு தீபமும் எங்க கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு ராத்திரி ஆனா கண்ணு தெரியாது. உங்களுக்கு எப்பவுமே தெரியலனாலும் எப்பவுமே வெளிச்சம் தான். எங்களுக்கு நைட் என்ன வேணும்? டார்ச் லைட் வேணும். அந்த டார்ச் லைட் தான் பைபிள். நீங்க எப்பவுமே டார்ச் லைட் மாதிரி எதை கையில் வச்சுக்கணும்? இப்போ எத்தனை பேர் ஆடியோ பைபிள் வச்சிருக்கீங்க கையில்? கையில் என்ன வச்சுக்கணும்? கையில் பேக் மாட்டிக்கிறீங்கல்ல, ஸ்டிக் வச்சிருக்கீங்கல்ல, இதை விட வெயிட் பைபிள் தான். சீகன் பால் அவரை வெட்ட வரான், தப்பிச்சு ஓடி வரப்போ ஒருத்த வெட்டுறான். அந்த பைபிளை கையில் வச்சுக்க, அந்த பைபிள் மேலே அருவாப்பட்டு அருவா வெட்டலை. பைபிள் அவ்வளோ பவர்ஃபுல் அது. ஏன்னா இது ஆண்டவரால் எழுதப்பட்ட வார்த்தை. 6000 ஆண்டுகளாக சொல்லப்பட்டு 4500 ஆண்டுகளுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால எல்லா கருத்தும் ஒன்று, கடவுள் ஒருவர், அன்பு தான் கடவுள். 2 கான்செப்டில் இந்த பைபிள் எழுதியிருக்காங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகள், 66 புத்தகங்கள் இதில் இருக்குது. அப்போ இந்த பைபிள் மனிதனால் எழுதப்பட்டதல்ல. இந்த கடவுளுடைய பைபிளை நீங்கள் எப்பயுமே வச்சுக்கணும். 2வது, ஏழைக்கு எப்படி இறங்கணும்? ஒரு வாத்தியார் ஒரு பையனை கூட்டிகிட்டு இந்த உலகம் என்னன்னு கேட்குறான். வாடா உலகத்தை நான் காட்டுறேன்னு இந்த வாத்தியார் அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறார். நல்ல டீச்சர், நல்ல டீச்சர்கிட்ட தான் காந்தி உருவானார், நல்ல டீச்சர்கிட்ட தான் அம்பேத்கர் உருவானார், நல்ல டீச்சர்கிட்ட தான் அப்துல் கலாம் உருவானார், நல்ல டீச்சர்கிட்ட ராஜேந்திர பிரசாத் உருவானார். டீச்சர் தான் அந்த உலகத்திற்கு ஒளி. அதுதான் இயேசு கிறிஸ்து நல்ல ஆசிரியராய் மத்தேயு 6, 5, 6, 7, 8 நல்ல போதனை. லூக்கா 12ஆம் அதிகாரம் நல்ல டீச்சிங். இயேசு கிறிஸ்து நல்ல போதகனாய் இந்த உலகத்துக்கு வந்தார், டீச்சராக வந்தார், நல்ல டீச்சர். பைபிள் திரும்ப திரும்ப படிக்கிறப்போ காந்தியடிகள் எங்கெங்கேயோ தேடுறார், அவர் தேடுற உண்மை கிடைக்கல. இந்த பைபிள் படித்த பிறகுதான் இதுதான் வேதம், என் கால்களுக்கு வெளிச்சம். சொல்கிற வசனத்தை போடுங்க, கையில் வச்சிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை அப்படி சொல்கிறார். அந்த வசனம் தான் உயிர்னு பைபிளை சொல்கிறார்.
ஒரு மனிதன், ஒரு மாணாக்கனை, ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் என்றால் அது டீச்சர் தான். அந்த நல்ல டீச்சர் தான் ஜீசஸ். அதே மாதிரி ஒரு நல்ல டீச்சர், ஒரு பையன், ஐயா உலகம்னா என்ன எனக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கணும். அந்த டீச்சர் கூப்பிட்டு போறாரு. அந்த ஊரில் ஒரு பெரிய வற்றா ஜீவநதியில் ஒரு குளம். அந்த குளத்துல இருந்து ஊருக்காரங்க முகம் கழுவாங்க, குடிப்பாங்க, மாடு குளிப்பாட்டுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, எல்லாமே குளம் தான். அந்த குளம் தான் இன்றைக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் காரைக்குடி தாண்டி ஆர்எஸ் மங்கலம் ஏரியாவில் போனால் குளத்துல தான் தண்ணி இருக்கும். மழையே பெய்யாது, பெய்கிற தண்ணி அப்படியே நிற்கும் அந்த பகுதியில். அந்த பகுதியிலேருந்து வரவங்களுக்கு அந்த குளத்தோட பெருமையை சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் குளிப்பாங்க, ஒரு பக்கம் குடிப்பாங்க, ஒரு பக்கம் மாட்டை குளிப்பாங்க, எல்லாம் நடக்கும். அதே மாதிரி அந்த விவசாயி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விவசாயி அந்த குளத்துக்கு வெளியே செருப்பை அவுத்து விட்டுட்டு அந்த குளத்துக்கு போகிறாரு. குளத்தில் போய் முகங்கள் ஒன்றுன்னு போகிறாரு. முகங்கள் ஒன்று போகிறப்போ அந்த பையன், அந்த விவசாயி சந்தோஷப்படணும், அவர் ஏதாவது பண்ணணும்னு, ஏதாவது பண்ணணும்னா என்னடா பண்ணுறதுன்னு வாத்தியார் பையன்கிட்ட கேட்டார். பையன் சொல்கிறான், ஒன்றும் இல்லைங்க, ஒரு செருப்பை தூக்கி உரமாக போட்டுருவோம். பாருங்க என்ன பாடுபடுறாரு, அவரே தேஞ்ச செருப்பு போட்டுருக்கார். அந்த பையன் சொல்கிறான். வாத்தியார் சொல்கிறாரு, செருப்பை தூக்கி போட்டால் டென்ஷன் ஆகிடுவாரா, தேடுவாரா, ஏழடா, வெயில், அந்த செருப்பில் கொண்டு போய் இந்த 200 ரூபா நோட்டா இல்லை 500 ரூபா நோட்டை ஒன்று வச்சுட்டு வாடானார். அவர் வந்தார். அந்த விவசாயி செருப்பை அவுத்தார், தலைப்பை அவுத்தார், உதறினார். தலைப்பை அவுத்து உதறிட்டு குளத்தில் போனார், முகத்தை கழுவினார், தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டார், வெளியே வந்தார். திரும்ப உதறினார், தொண்டை தூளில் போட்டார், அப்புறம் தலையில் கட்டலை, செருப்பை போட்டார். செருப்புக்குள்ளே ஒரு 500 ரூபா நோட்டு இருக்கு. சும்மா தானே ஊற்று போட்டோம், இது எப்படி 500 ரூபா இருக்குது இன்னும் பார்க்குறாரு. அந்த 500 ரூபா நோட்டு பார்த்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாராவது வச்சாங்களா இல்லைன்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை. அவர் முகத்தில் ஒரு சந்தோஷம். அன்னைக்கு வீட்டுக்கு என்ன கிடச்சிட்டு, உணவு கிடச்சிட்டு. இப்போ நீங்கள் ட்ரெயினில் ஏதோ விற்க போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டில் ஏதோ விற்கிறீங்க, இந்த மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கல, தேவை. உங்கள் கஷ்டத்தை பார்த்து யாரோ ஒருத்தர் அன்றைக்கி ஒரு 200 ரூபா அவங்க கையில் வச்சுட்டு போயிட்டா அப்படி இருக்கும். அந்த ரசனை உங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நேற்று ஒருத்தர் சொன்னார், ஜம்முக்கு போனார், NMS உடைய ஜெனரல் செக்ரட்டரி. ட்ரெயினில் டிக்கெட்டே இல்லையா, ஓப்பன் டிக்கெட் ஏறினாராம். ஐயர் ஆன பிறகு வசதியான வாழ்வு, கருப்பு கயிறு வாங்கிட்டு வசதியான வாழ்வு. ஓப்பன் டிக்கெட் ஏறின உடனே உள்ளே போனோடனே டிடி கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாராம். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி அந்த 500 ரூபா நோட்டு கொடுத்த அந்த பெரியவர், அந்த வயசு விவசாயி மகிழ்ச்சியா. அதுதான் அண்ணாதுரை சொன்னார், ஏழையின் சிரிப்பில். அதுதான் நீதிமொழிகள் 19:17 என்ன சொல்லுது, அந்த ஆடியோவில் போடுங்களேன் பார்ப்போம். 19:17 ஏழைக்கு இறங்கிறவன் கடவுள் யாரை பார்க்கிறாரு, அதுதான் ஏசாயா 61 சிறுமைப்பட்டவன் மேல். இப்ப நம்ம யாருக்கு என்ன பண்ணணும், யாருக்கும் ஒருத்தர், அதுதான் இன்னைக்கு வசனம் போட்டாரு. அந்த வசனம் நோட்டீஸ்ல முதல்ல போட்ட வசனம் வாட்ஸ்அப்ல வரல. நேற்று கொடுத்துட்டு போனா இன்னொருத்தர் மாடலுக்கு கேட்டார், அந்த நோட்டீஸை கொடுத்து விட்டுட்டேன். எனக்கு அதில் என்ன வசனம் இருக்கு தெரியல. லேட்டஸ்டாக ஒரு வசனம், ஒரு நோட்டீஸ் போட்டார், இந்த நல்ல பாஸ்டர்லாம் போடுற மாதிரி. பார்வையற்றோருக்கு கண் என்ன போட்டுக்காரு, பார்வையற்றோர் கண் ஆனார். கண் இல்லாம நமக்கு யாரு கண்ணு, அவர் தான். கால் ஊனமுற்றோருக்கு கால் ஆனார். நம்மளால பார்க்க முடியலையா, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வாறு சொல்றாரு. பூங்கா ஸ்டேஷன், பழைய பூங்கா ஸ்டேஷன் இப்போ இருக்குது இல்லை, சென்ட்ரல்லேருந்து இறங்கி ரோடை தாண்டி மக்கள் ஓடும், ஒரு 1000 பேர் குடுன்னு ஓடுவாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் சேல்ஸுக்கு, என்னுடைய ப்ராடக்ட் சேலுக்கு போயிருக்கேன். பயங்கர கூட்டம், பிஸியாக இருக்கும் எல்லா கடையும். அந்த சம்பவத்தை கேட்குறோம். அந்த ஸ்டேஷன், அப்படி ஒரு ஸ்டேஷனை நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு பிஸியாக இந்த சென்ட்ரல் இறங்கி குட்டு இந்த பார்க் ஸ்டேஷனில் போய் ஏறதுக்கு ஓடுவாங்க. அதில் ஒரு நம்மளை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி, 2 கண்களும் ஒளி இழந்த ஒரு சகோதரி ஆப்பிள் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வேகமாக போகிற ஒரு மனிதர், நம்ம பிரசங்கியார், 2, 3 ஐயர், 5, 6 ஐயர், இது மாதிரி ஒருத்தர் 4 பேர் ஒரு ஃப்ளைட்டு பிடிக்க ஓடுறாங்க. ஃப்ளைட்டு போர்டிங் டைம் குறைஞ்சிச்சு, ஓடுறாங்க குடுன்னு. அதில் ஒருத்தர் அந்த பொண்ணோட ஆப்பிளை தட்டிட்டார், கீழே கொட்டி போச்சு.
அந்த ஒளி இழந்த அந்த பெண் சத்தம் போடுறா. ஓ, யார் என்னை தட்டினதுன்னு சத்தம் போடுறா. அப்போ அந்த தட்டி விட்டவர், மற்றவங்களாம் ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிட்டு மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. அந்த தட்டி விட்டு அந்த இன்னைக்கு நமக்கு முதல்ல விசுவாசத்தை குறித்து பேசுகிற பிரச்சனையாக நின்று அந்த ஆப்பிள் எல்லாம் எடுத்து கொடுத்து அதில் ஒரு 200 ஆப்பிள் இருக்கு, ஒரு 10 ஆப்பிள் நசுங்கி போச்சு, 90 ஆப்பிள் நல்லா இருந்தது. எடுத்து 10 ஆப்பிளுக்கான பணம், அந்த 100 ஆப்பிள் என்ன ரேட்டோ அவ்வளோ ஒரு பணத்தை கையில் கொடுத்துட்டு ஓடுறாரு. அந்த பெண் தனக்கு கொடுக்க திறமையினால் மோந்து பார்க்குது, 2 கையினால் இழுத்து பார்க்குது, நீள மகலம் பார்க்குது. தனக்கு தேவையான பணத்தை விட அதிகமாக இருக்கு. திரும்ப சத்தம் போடுது, அந்த மோனு சத்தம் போடுது. திரும்ப சத்தம் போடுறப்போ வயாங்குது. இவர் ரொம்ப பயந்துட்டார். ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு, விட்டா 15,000 ரூபாய் டிக்கெட் போயிடும். இந்த பொண்ணு சத்தம் போடுதுன்னு கூப்பிட்டு வந்து ஹூ ஆர் யூன்னு கேட்குது. அந்த படம் கொடுத்தவரை பார்த்து, ஹூ ஆர் யூ, நீ யார்? யூ ஆர் யூ ஜீசஸ், நீ இயேசுவா? ஏன்னா உதவி செய்வது யாரு? இயேசு மட்டும்தான், வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அதுதான் சொல்லாது, சிறியவனுக்கு எதை செய்தாயோ உங்களால முடியாத மக்களுக்கு உங்களுக்கு முடிந்த உணவை, உங்களுக்கு இருக்க வசதியை நீங்க கொடுக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? திரும்ப கொடுப்பாரு. எனக்கே இல்லைன்னு சொல்லாத, எனக்கே இல்லை நம்ம சொல்லவே கூடாது. இருப்பதை எடுத்து பிறருக்கு கொடுக்கணும். அதுதான் நீ மத்தேயு 25, உங்கள்கிட்ட இருக்க ஆடியோ பைபிளில் வாசிங்க. மத்தேயு 25 1 முதல் செட்டு வந்து ரெடியாக லைட் வச்சுருந்தாங்க. 2வது செட்டு கொடுத்ததை தேடினாங்க. 3வது செட்டு லெஃப்ட் ரைட்டுங்கிறாரு. ரைட்டருக்கு வந்து ஆசீர்வதிக்க பிளெஸிங் மேன்ங்கிறாரு. இவளை சபிக்கப்பட்டவளுங்கிறாரு. எதுக்கு அப்படி சொன்னீங்கன்னா, நான் ஏழையாக இருந்தேன், பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன். 6 காரியங்கள். சிறியவளுக்கு எதை செய்தாயோ, கோயிலில் காணிக்கப்படுறதோ, கோயிலில் கெட்டி கொடுக்குறதோ, தெரிஞ்ச மாதிரி காணிக்க கொடுத்து ரிசிப்ட் வாங்கிறதோ இது இல்லை. யாருக்கு என்ன இல்லையோ அதை என்ன பண்ணணும்? நம்மளால முடிந்த உதவி என்ன பண்ணணும்? இதுதான் வேதம், இதுதான் பைபிள். அந்த பைபிள் நீங்க உட்கார்ந்து டைம் போல, இப்போ அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் இது முதல் செட்டு மற்ற எடுத்துக்கொண்டு போனார்கள். 3வதாக நாம் ஆண்டவரோடு எப்படி இணையணும்னா, கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுது. அல்ல, முடிந்ததை நாம் பிறருக்கு கொடுக்கணும். 3வது என்ன சொல்றாருன்னா, ஆண்டோடு நம்ம ஒன்று இணைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா செத்து போனாரு, பையன் இல்லை, பொண்ணு ராஜாவாகுது. அது அரசுரிமையை ஏற்றுக்கொள்ளுது. நம்முடைய இந்நாள் முதலமைச்சர் விஜய் ஒரு 3 நாள் 4 நாள் போராடி பிறகு முதலமைச்சரான மாதிரி அது ஏற்றுக்கொள்ளுது. ஏற்றுக்கொள்கிறப்போ என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் ஏழையாக வாங்கினவங்களுக்கு தர்றேங்கிறார். பெரிய கூட்டம் லைனில் நிற்கிது கொடுப்பாங்கன்னு, பெரிய லைன். ஒருத்தர் வர்றாரு, என்ன அவங்க பிரச்சனை? என்கிட்ட 4 மாடு இருக்குது, ஒரு 40 மாடு தான் ஒரு பண்ணை ஆக்கிடுவேன், 36 மாடு கொடுங்கன்னு கேட்டார். அந்த அம்மா ஒரு 100 மாடு கொடுத்துச்சு. இன்னொருத்தர் வந்தாங்க, என் பொண்ணுக்கு 10 சவரம் நகை போடணும், என்கிட்ட 3 சவரம் தான் இருக்குன்னு ஒரு 7 சவரம் கொடுங்க, ஒரு 100 சவரம் நான் போட்டு கட்டி கொடுனுச்சு. எப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தரையும் அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு. கூட்டம் அலைமோதுது, சாயங்காலம் வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு, முடிஞ்சு போச்சு. இல்லை ஒரு மகன் மட்டும் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் அங்கே ஒன்று இருக்குது. இங்கே சர்ச்சை விட்டு வெளியே போனால் லெஃப்ட்டில் திரும்பினா ஏற்ற மாதிரி பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், சாரி அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் கொஞ்சம் தூரம் போனோம். அதே மாதிரி ஒரு மையன் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப அழகாக இருப்பான், எங்கள் மேனியலையர் மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இருப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த அம்மா அவனை பார்க்குது, அவன் வரவே இல்லை, கடைசி வரையும் வரல. ஆள் கூட்டெல்லாம் குறைஞ்சிச்சு. கூப்பிட்டு, நீ வந்தியே ஏன் நிற்க? நீங்கள் கொடுத்த நற்செயல் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் வேண்டாங்க,
எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்க, அதுவே எனக்கு திருப்தின்னா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். திரும்ப கூப்பிட்டேன்டா, இவ்வளோ நேரம் நீ ஏன் ஒன்றும் வாங்காமல் போறிய? என்னடா நீங்கள் கொடுத்தது திருப்திங்க, நிறைய பேர் கொடுத்தீங்க, 5 ரூபா கேட்டான் 50 ரூபா கொடுத்தீங்க, 50 ரூபா கேட்டான் 5000 ரூபா கொடுத்தீங்க, அவங்க திருப்தி சந்தோஷம், நல்ல அரசர் நமக்கு வந்திருக்கிறார், உங்களை வாழ்த்தி போகிறான், இதுதான் இப்படி ஒரு ராஜா தான் என் நாட்டுக்கு எதிர்பார்த்தேன், நீங்கள் ராஜா நல்லா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தான். அப்போ அந்த அம்மா கூப்பிட்டு என்னைய பிடிச்சிருக்கான்னு கேட்டார். உங்களை பிடிக்காம நான் காலைல 6 மணிலேருந்து இங்கே நின்று பார்த்தேன், நீங்கள் செய்த நற்செயல் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அதனால நீ அதனால தான் நான் நின்று பார்த்தேன்னு. அப்போ நீ அந்த அம்மா இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டுச்சு. இதை எழுதின எழுத்தாளர் வந்து ஒரு லவ் கதையாக எழுதுறாரு. ஆனால் இதே தான் இயேசு கிறிஸ்து கூட வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நின்று பார்த்து ஆண்டோடைய செயலை ஏற்று, அதுதான் மணவாளன். இயேசுங்கிற ஒரு மணவாளன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார், வாழ்க்கையில் ஏற்ற துணையாய் வந்திருக்கிறார், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்தில் நல்ல மணவாளனாய் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கூப்பிட்ட வேளையிலே கூப்பிடுகிற இளையவனுக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி கால் அப்பான் மீன் சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி நீங்க எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ, ஒருவேளை உங்களுக்கு கஷ்டங்கள் வர்றப்போ உங்கள்கிட்ட இருக்க ஆடியோ பைபிளை நீங்க கேரி பண்ண முடியாதுன்னு ஐயா சொல்றாரு. உண்மைதான், பெருசு எல்லாம் புத்தகம் இல்லை, ஆனா ஆடியோ பைபிள் ரொம்ப சிம்பிள். அதுல ஒரு வசனத்தை எடுத்து ஆன் பண்ணி அதை கேட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி உங்க பைக்கில் வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ முதல் பிரசங்கத்தின் கேட்டபடி நீங்க என்ன கேட்டீங்களோ அதை கொடுக்க மாட்டார். பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஈஸி தாங்க. ஒரு குடியார போயிட்ட போய் குடிக்காதன்னு சொன்னோம், அவன் சொன்னா இந்த பிரசங்கம் எனக்கு பண்ணாத, இது ஓசியில பண்ற பிரசங்கம் எனக்கு நல்லா தெரியும், நீ போயிட்டு வாடாட்டான். ஏன்னா ஒருத்த குடிச்சு செத்து போனான், அவனை பார்த்து நீயும் குடிக்காதா செத்து போவாடான்னோம், கேட்கல. அதனால பிரசங்கர் எங்களுக்கு இது ஈஸி. ஆனா இல்லைன்னு கஷ்டன்னு கடவுள்கிட்ட போய் நிக்கிறேன் பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு வேதனை தெரியுமா. அந்த வேதனையின் மத்தியிலும் விடாப்பிடியா கூப்பிட்ட நாளிலே சொல்றார், கூப்பிடுகிற வேளையிலே நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ, ஒருவேளை இது ஸ்கூல் மாதம் ஜூன் மாதம் உங்கள் பிள்ளையுடைய அட்மிஷன் இருக்கு, காலேஜ் படிப்பு இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு. என் பிள்ளை நீட் எழுதி, நீட்டுங்கிற ஒரு கொடுமையான வேதனையை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. +2 வரையும் படித்தது வேஸ்ட்டு, அப்புறம் 5 லட்ச ரூபா கொடுத்து படிக்கணும் நீட்டுக்கு. என்னடா கொடுமை, எதுக்கு +2 வரையும் ஸ்கூலில் படிக்கணும்? என்ன ஏமாத்துறானுங்க உலகத்தை. இது பாதிக்கிறது உங்களை மாதிரி என்னை மாதிரி ஏழைகள் மட்டும்தான், பணக்காரன் இல்லை. இந்த நிலைமையில என் பிள்ளைய ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு IAS ஆக்கணும், ஒரு IPS ஆக்கணும், என் பிள்ளை உலகத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆகும். நீங்கள் ஜெபிக்கிறப்போ ஒரு காலத்திலும் நம்மை கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை கைவிட மாட்டார். நீங்க ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறத விட கடவுள்கிட்ட கேளுங்க, அவரு உங்களுக்கு இதே மாதிரி ஆயர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க மூலம் வந்து அனுப்பிடுவார், கரெக்டாக கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விஷயத்தை அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, நான் உண்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், உங்களுடைய கிருபை தேடி வந்திருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை உணவு இங்கே கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு உதவி கொடுப்பாங்க நோக்கத்தோடு வந்தேன். ஆனால் அந்த உதவியை விட உம்முடைய வார்த்தையும் உம்முடைய செய்கையும் எனக்கு இன்னைக்கு உண்மையாகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கப்பா. அந்த ஏற்றம் எனக்கு உண்மையான ஒரு ஏக்கமாய் நீ உயிருள்ள கடவுளாய் ஏற்றுக்கொண்டப்பா. என்னை நீங்கள் பிளஸ் பண்ணுங்கன்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க நீங்கள் கேட்கிறப்போ, அவர் நிச்சயம் ஒரு மனுஷன் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நமக்கு நிச்சயமாக நிறையாதுங்க. ஆனால் ஆண்டவர் வானத்தை திறந்து கொடுக்குறப்போ நிச்சயமாக ஒரு பிளஸ்ஸிங், அந்த பிளஸ்ஸிங் தாங்க தகப்பனே, என் வாழ்க்கையில் என்னை உயர்த்துங்க தகப்பனே, எனக்கு உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் என் ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக
என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவன் படைத்த வெற்றியின் நாடு, இது அகமகிழும் ஆத்தரிக்கும் அல்லேலூயா ஆத்தரிக்கும் அல்லேலூயா. தகப்பனே, என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளை உமது கரத்தில் தருகிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தன் உள்ளத்தை திறந்து ஏதோ ஒரு கிடைக்கும்னு வந்தேன், ஆனால் வெற்றியின் வாழ்வு எனக்கு தந்தீங்கன்னு சொல்லணும்ப்பா. அடுத்த கூட்டத்தில் சாட்சி சொல்லணும்ப்பா. விசுவாசத்தின் லைஃப் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு சகோதரர் கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட நான் அதை ஒப்பு கொடுத்துருக்கேன், அதை ஊக்குவித்திருக்கேன். எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும்ப்பா. ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க தகப்பனே. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் வேதம் சொல்லுதுப்பா. தம்மை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுதுப்பா. நாங்கள் ஒரு 150 பேர் 200 பேர் வந்திருக்கிறோம். ஆனால் இதில் யார் உண்மையாக கூப்பிட்டாங்க உங்களுக்கு தெரியும் தகப்பனே, எனக்கு தெரியல. கூப்பிட்ட மக்கள் இங்கே தொட்டு பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிளஸ்ஸிங் ஒவ்வொரு மக்களோடு இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு மக்களோடு இருக்கட்டும். என்ன நோக்கத்தோடு உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. விசேஷமாக தூய யோவான் ஆலயம், இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா உருவானவர், அவருடைய குடும்பங்கள், திருச்சபை 100 குடும்பங்கள், திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழு, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடு உங்களுடைய கிருபை இருக்கட்டும். வந்திருக்கிற இசை குருவானவர்கள், சிஎஸ்ஐ குருவானவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே